கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 12:21. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. இந்த சாத்தான் வீணானவைகளை வாக்கு பண்ணுகிறான். ஆரம்பத்தில் அவைகள் ரொம்ப கவர்ச்சிகரமானதாக, நன்மை உள்ளதாக தோன்றுகிறபடியால் அநேக ஜனங்கள் அவைகளின் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் முடிவில் அவைகளின் பலனாக நித்திய மரணம் உண்டாகிறது. இது எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் தான் தொடங்கினது. வீணான காரியங்கள் அல்லது வெறுமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். அவைகள் அவளுக்கு எவ்விதத்திலும் பிரயோஜனமாயிருக்கவில்லை. ஆனால் சாத்தானின் சதி வலையில் ஏவாள் விழுந்தாள். அதை விட்டு அவளால் வெளியே வர முடியல. ஏனென்றால் வீணான காரியங்கள் அவளை ஏற்கனவே வஞ்சித்து விட்டது. தங்கள் வாழ்க்கையில் பெற்றிருந்த சகல மகிமைகளையும் ஒரே நேரத்தில் இழந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதே தவறுகளை நீங்களும் செய்கிறீர்கள். வீணான மகிமை மற்றும் வீணான காரியங்களில் சிக்குண்டு உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள். எத்தனை முறை எச்சரிக்கப்பட்டாலும் மாம்சத்தில் சோதனை வந்தவுடனே அதை அப்படியே மறந்து விடுகிறீர்கள். சாத்தானுடைய சதிகளையும் வஞ்சக வழிகளையும் புரிந்து கொள்வதற்கான ஏற்ற வேளை இதுதான். உங்களுடைய விடுதலைக்காக கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை குறித்து தேவ ஜனங்களை சாமுவேல் தீர்க்கதரிசி எச்சரித்தான். பிரியமானவர்களே, இத்தனை மாதங்களாக உங்களை வஞ்சிக்கும்படி வீணானவைகளை கொண்டு வந்த சாத்தானின் தந்திரத்திற்கு நீங்கள் இரையாகி உள்ளீர்களோ என்பதை கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். உபவாசத்திற்காக ஒரு நாள் ஒதுக்கி தேவனுடைய பாதத்தில் காத்திருங்கள். அவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். கர்த்தர் பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சாத்தான் தந்திரமாய் நுழைந்து அவர்களை தன் மாய வலையில் சிக்க வைத்து வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறான் அப்பா. ஒவ்வொருவரும் வீணானவைகளை விரட்டி அடித்து ஆண்டவரே உம்மையே பின்பற்ற கிருபை தருவீராக. மாயையை பின்பற்றி உம்முடைய கிருபைகளை போக்கடித்து விடக்கூடாதப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளின் அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து விடுதலையாக்குவீராக. மறுபடி பாவத்தில் சிக்கிவிடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.